ராக துவேஷம் இல்லாமல், விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் உதாசீன பாவம். எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வது, எது போனாலும் ஏற்றுக்கொள்வது, இருந்தாலும் ஓகே, இல்லை என்றாலும் ஓகே. விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு சமநிலை, அதுதான் உதாசீன பாவம். நாம் சொரூப நிலையில் உதாசீன பாவத்துல இருந்தாலும் எதன் மீது எனக்கு விருப்பு இல்லைங்க, எதன் மீது எனக்கு வெறுப்பு இல்லைங்க, எல்லாமே நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, எல்லாமே சரிங்கிற தன்மை, எல்லாமே மங்களத்தன்மை. காஸ்ட்லெஸ் ஆஸ்பீசியஸ்னஸ், காரணமில்லாத மங்களத்தன்மை தான் எல்லாம் சிவம் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுதான் உண்மை. அப்படிங்கிற போது எனக்கு ராகமும் இருக்காது, துவேஷமும் இருக்காது, கோபமோ விருப்போ வெறுப்போ இல்லாத தன்மையில் சமநிலையில் இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் தான் உதாசீன பாவம். திருஷ்யம் என்றால் பார்க்கப்படுகின்ற அனைத்தும். பார்க்கப்படுகின்ற அனைத்தும் என்றால் இந்த உலகம் பார்க்கப்படுவது, கனவிலே ஒரு உலகம் பார்க்கப்படுவது, நனவிலே ஒரு உலகம் பார்க்கப்படுவது, எதுவெல்லாம் பார்க்கப்படுகின்றதோ அதுக்கு ஒரு நிலையான ஒரு பேஸ் இல்ல. தோன்றி மறையக்கூடியதுன்னு உணர்ந்தேன்னா உனக்கு ராகத்வேஷம் இருக்காது. நான்ற உணர்வை பேஸ் பண்ணி தான் ராகத்வேஷம் இருக்கும். அகங்காரத்தை பேஸ் பண்ணி தான் ஒருத்தர் மேல ராகமும் ஒருத்தர் மேல வெறுப்பும், அல்லது எதன் மீது ராக துவேஷங்கள் வருதெல்லாம் ஈகோவை பேஸ் பண்ணி தான். அந்த ஈகோவே விட்டுட்டோம்னா அவர் ராகத்வேஷத்துக்கு எங்க இடம் இருக்கு?